வணக்க நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல பாத்தீங்கன்னா, ஒரு ₹5 மான் கட்டு தாங்க. அதாவது பாத்தீங்கன்னா, ₹5ங்கிறதே பெரிய விஷயம். அது மான் கட்டு, டிராக்டர் கட்டுக்கு முன்னாடி வந்த மான் கட்டுங்க. இந்த கட்டெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு நோட்டு பார்க்கறதே பெரிய விஷயம். இதுல பாத்தீங்கன்னா, கட்டு குடுத்துருக்காங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு நீங்க புதுசா இருந்தா ஃபர்ஸ்ட் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோலாம் பாத்தீங்கன்னா, அடுத்தடுத்து கண்டிப்பா உங்கள்ட்ட சேரும். அப்பதான் அடுத்தடுத்து உங்கள்ட்ட சேரும். இன்னைக்கு நம்ம இந்த கட்டை பத்தி தான் பார்க்க போறோங்க. எஸ் ஜெகநாதன் பார்த்து கையெழுத்து போட்டிருக்காருங்க. கையெழுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது பின்னோட கரை கிடையாதுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1970ல வெளியிட்டிருப்பாங்க. இந்த நோட்டு பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டோட வடிவம் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு பாருங்க. ஒரு கிரீன் கலர் தாங்க இந்த நோட்டு போட்டிருப்பாங்க. அவ்வளோ ஒரு அற்புதமா இருக்கு இந்த நோட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1970. அஞ்சுக்கு பக்கத்துல டிசைன் எந்த அளவுக்கு இருக்கு பார்த்தீங்களா? அதாவது A29 73 85 01. அதாவது 1லேருந்து 100 நம்பர் கவுண்டிங் கரெக்டாக இருக்குது. அந்த அசோக சக்கர சிம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது பாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மாடு குதிரை அந்த கிளியரன்ஸ்லாம் அந்த அளவுக்கு இருக்குங்க. இந்த பிரிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த நோட்டெல்லாம் கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம கையில் பிடிச்சி பார்க்குறதே ரொம்ப பெரிய விஷயம் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா 1970லே பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்ஷன், அதாவது நோட்டு கலெக்ஷன் அன்னைக்கே பண்ணியிருந்திருக்காங்க. ₹500 வேல்யூ, அன்னைக்கு இருந்த வேல்யூவுக்கு இந்த கட்டை தூக்கி அப்படியே வச்சுருந்துருக்காங்கன்னா, அப்போ அந்த கட்டுக்கு எந்த அளவுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்துருந்துருப்பாங்க. இன்னைக்கு இதை அந்த அவங்க பார்த்தீங்கன்னா கட்டா எடுத்து வச்சனால தான் இன்னைக்கு நான் இந்த கட்டை கையில் பிடிச்சி நான் இந்த கட்டை பற்றி எடுத்து சொல்கிறேன். இந்த கட்டைலாம் பார்த்துருந்து யூஸ் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு இருந்தால் இந்த கட்டை நோட்டை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் கடந்து வந்தாலும் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்க வைக்கிறோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். ரிசர்வ் பேங்க் சிம்பிள், அதாவது பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட தேய்மானம் இல்லாமல் சூப்பராக இருக்குங்க. இந்த நோட்டோட அதாவது பேப்பரோட திக்னஸே ஒரு வித்தியாசமாக இருக்குது. இதெல்லாம் டக்குன்னு எழுதில் பார்த்தீங்கன்னா கரை பிடிஞ்சிடும். பின்னோட கரை கிடையாது பாருங்க, எங்கேயுமே கரை கிடையாது. 5ங்கிற சிம்பிளாக இருக்கட்டும், இந்த கிரீடம் போட்ட இதாக இருக்கட்டும், மான் 4 மான் பாருங்க எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது பாருங்க நோட்டு. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஒரு ₹10 ₹20 நோட்டே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரை படியாமல் நல்ல கண்டிஷனில் உங்களால் பார்க்க முடியுமா நோட்டு? இன்னைக்கு ஒரு சில்லறை வாங்குறீங்க, நோட்டு 2ஆ கிழியாமல் இருக்காது, நோட்டு கிழிஞ்சிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்காது, எல்லாமே அழுக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு இருக்கிற நோட்டு ₹50 நோட்டாக இருக்கட்டும், ₹100 நோட்டாக இருக்கும், ₹10 ₹20 எதுவாக இருந்தாலும் நோட்டு இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்காது. இந்த அளவுக்கு அதாவது பர்ஃபெக்டான நோட்டாக இருக்க முடியாது. ஏன்னா கலெக்ஷனில் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரேராக வச்சுருக்காங்க. இந்த நோட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் செல்ஸ் தான் கொடுத்துருக்கேன். நோட்டு பார்த்தீங்கன்னா 501ல் ஆரம்பிக்குது, கடைசியில் பார்த்தீங்கன்னா 600ல முடியும். நல்லா காமிக்கிறேன் வாங்க. பாருங்க 600ல முடியுது. நோட்டு பார்த்தீங்கன்னா இதுலலாம் ஒரு நோட்டு பார்க்குறதே பெரிய விஷயங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கட்டாவே கொடுத்துருக்கோம். நோட்டு கட்டாவே இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு புத்தம் புதுசாகவே இந்த நோட்டு இருந்திருக்குங்க. என்ன சொல்கிறேன், என்னோட கை கொண்டு நான் சுத்தமாக இருந்தால் மட்டும் தான் அந்த நோட்டெல்லாம் கை வைப்பேன். ஏன்னா இன்னும் இப்பயே 50 வருஷம் ஆனாலும் இன்னும் ஒரு 50 வருஷம் தாண்டுனாங்க இந்த நோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா. 50 வருஷம் தாண்டும் போது தான் அடுத்த தலைமுறைக்கு இந்த நோட்டை பற்றிலாம் தெரியும். ஏன்னா இப்ப இருக்க தலைமுறைக்கு இந்த நோட்டை பத்திலாம் தெரியல. இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய விஷயமா நிறைய கமெண்ட்ல பண்ணிட்டு போறாங்க. ஆனா யாருக்கு தெரியுதா இல்லையா, என்னை பொறுத்தவரை வரலாறா எடுத்து சொல்றேன். அடுத்த வர தலைமுறைக்கு தெரியணும். இதை பார்த்தவங்க எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. பார்த்து இன்னைக்கு இதை பார்க்கும்போது, இந்த வீடியோல பார்க்கும்போது அவ்வளவு புத்தம் புதுசா இருக்கும்போது இன்னைக்கு அவங்களுக்கே அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. என்னடா இந்த அளவுக்குலாம் அந்த நோட்டு இருந்திருக்குது. இந்த நோட்டை பார்க்கும்போது அவ்வளவு ஒரு புத்தம் புதுசாவே இந்த நோட்டு வச்சிருக்கோம். அதாவது கரெக்டா இருக்கு பாருங்க, 1ல இருந்து ஆரம்பிச்சு கரெக்டா 600ல முடியுது. நோட்டு பாருங்க, சுத்தி காமிக்கிற எங்கேயுமே கரை கிடையாதுங்க. இந்த அளவுக்கு புத்தம் புதுசா வச்சிருக்கேன். இந்த மாதிரி கலெக்ஷன் ரொம்ப ரேர். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒரு நோட்டு கிடைக்கிறது ரொம்ப அரிதான ஒரு விஷயம் தான். நம்ம பாத்தீங்கன்னா ஒரு கட்டை தூக்கி அப்படியே கையில கொடுத்துருக்கோம். இது சேல்ஸுக்கு தான் கொடுத்துருக்கேன். யாருக்காவது தேவைப்பட்டா நீங்க எங்க இருந்து கால் பண்ணாலும் சரி, கண்டிப்பா ஜிபே பண்ணீங்கன்னா கொரியர் பண்ணலாம். சேனலுக்கு மட்டும் நீங்க புதுசா இருந்தா அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு அடுத்தடுத்து கண்டிப்பா வரும். நம்ம கடை எங்கன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி, அதாவது நல்லா கேட்டுங்க, பாண்டிச்சேரி அரவிந்தா ஆசிரமம் பக்கத்துல தான் இருக்கு. சரிங்களா, அரவிந்த் ஆசிரமம் பக்கத்துல தான் நம்ம கடை இருக்குது, வேற எங்கேயும் கிடையாதுங்க. அதாவது இந்த நோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல ஒரு நோட்டுக்கு இந்த மாதிரி லட்சக்கணக்கெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம ஒரு கட்டே கொடுத்துருக்கோம். கட்டு கொடுத்து இவ்வளவு விவரத்தை சொல்லியிருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல நடக்கிறதெல்லாம் முழுக்க முழுக்க மோசடி தாங்க. எதையும் நம்பி ஏமாந்து போகாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நாணய சேகரிப்பில் தான். அதாவது பார்த்தீங்கன்னா கடந்த பாதையை திரும்பி பார்க்குறோம். ஒரு வரலாற்று நினைவு சின்ன மாதிரி இதெல்லாமே நம்ம எடுத்து பார்த்துட்டு இருக்கிறோம். வேற ஒன்றுமே கிடையாது. சூப்பராக இருக்குது பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா மன அமைதியை தேடும் போது இந்த மாதிரி நோட்டெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும்.
ஏன்னு கேட்டீங்கன்னா, என்னோட வயசா இருக்கட்டும், கடந்து வந்த பாதைய வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம திரும்பி பார்த்தாலும், இந்த காலகட்டத்தில இருந்தவங்களுக்கு வந்து இந்த கட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் குடுத்துருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதில சில்ற அதாவது சிங்கிள் நோட்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிஷனா வச்சிருக்கேன். ஆனா கட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு கண்டிஷனா கிடைக்குது. ரொம்ப ரேர் வெரைட்டியா தான் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கட்டு ஜெனியூனா இருக்குங்க. நோட்டு பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. நோட்டு அவ்வளோ புத்தம் புதுசாவே இந்த நோட்டு எல்லாமே சூப்பரா இருக்கு. சரிங்களா? இந்த மாரி இந்த கட்டு வந்து பார்க்கறது ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இந்த கட்ட நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் தான் குடுத்துருக்கேன். நல்லா கேட்டுங்க. நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி அரவிந்த் ஆசிரமத்துக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கு. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி தவளகுப்பம் போறீங்க. அந்த மாரிலாம் கிடையாதுங்க. நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி வந்தா நேரா டெம்போ வந்து இறங்குனா அரவிந்த் ஆசிரமம், மணப்பிள்ளையார் கோயில் இறங்குனாவே நம்ம கடை வாசல்ல தான் இறங்கணும். இறங்கி தான் நீங்க ஆப்போசிட்ல போணும். நம்ம கடைக்கு அட்ரஸ் குடுத்துருக்கேன். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 786 இந்த ரூ. 5 இந்திரா காந்தி காயின், இந்த மாரி நேரு காயின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல சொல்றதெல்லாம் முழுக்க முழுக்க ஏமாத்தக்கூடிய விஷயம். எதையும் நம்பி ஏமாந்து போகாதீங்க. இந்தியாவிலே இந்த 786 யாரும் வாங்க மாட்டாங்க, வாங்க மாட்டாங்கன்னு நான் கத்தி வீடியோ போடுறேன். இருந்தாலும் எனக்கு இன்னமும் ஃபோன் வந்துகிட்டு தான் இருக்கு. 786 வாங்குறீங்களான்னு. அந்த மாரி எந்த கட்டுக்கும் எதுக்கும் வேல்யூ கிடையாதுங்க. அதாவது நோட்டுக்கு 786க்கு வேல்யூ கிடையாது. எதையும் பார்த்து ஏமாந்து போகாதீங்க.